ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான பீஃப் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இந்த ஈஸியான ரெசிபியை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இது கூட ஹோல் கரம் மசாலாவை பொரிய விட்டுடலாம். ஒரு 3 4 பட்டை, 4 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய் எல்லாத்தையும் பொரிய விட்டுருங்க. கூடவே ஒரு பிரிஞ்சி இலையுமே சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நல்லா பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கி வரணும். கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்டால் போதும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1/2 கிலோ கறி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் கறியோட அளவு கூட்டுறதா இருந்ததுன்னா மசாலா பொருட்களோட அளவையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். அது வரைக்குமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்களை எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள். உங்ககிட்ட கறி மசாலா தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா, மட்டன் மசாலாமா ரெண்டுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். ஆயில் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். மசாலா எல்லாம் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ பீஃபை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு அந்த மசாலா, அந்த பீஃப் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிங்கிள் ஆகட்டும். இந்த ரெசிபியோட டேஸ்ட்டே வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த கறியை மசாலாவோடு சேர்த்து வதக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இப்போ தேவையான அளவு உப்பையுமே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கல்லுப்பு சேர்க்குறவங்களா இருந்தால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், உங்களுக்கு அது வதக்கும் போதே அந்த கறியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா மாறி நல்லா அது வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. நல்லா மீடியமான புளிப்பில் தான் இருக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ 1 கப் தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு எப்படி ஒரு 1 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கனோ அதே அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து கறியிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர், அதாவது கறி வேகணும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுக்கோங்க. அப்புறம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 8 விசில் விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கறி எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு நல்லா குக்கர் ஆஃப் பண்ணி விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பட் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயுமே நல்லா மேட்ச் ஆகும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.